கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். யாத்திராகம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவார். இந்த காலை வேளையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவர் காண்பிக்கிற வழியிலே சென்று அவருடைய கற்பனையின்படி நடந்து நாம் வாழ்கிற பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், அதாவது ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது, வியாதியை விலக்குகிறார். நம்மிடத்தில் இருந்து வியாதி வராதபடிக்கு தேவனுடைய வார்த்தை அப்படி தான் சொல்கிறது பாருங்கள். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி நீங்கள் பார்க்கிற பொழுது வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சரீரத்தில் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற விசுவாச வாழ்க்கையில் தெய்வீக சுகம், தெய்வீக டிவைன் ஹீலிங் இஸ் தேர். ஆல்சோ தேர் இஸ் அ ஹீலிங் ஃபார் அவர் பாடி. சரி, இந்த வசனத்தின் முதல் பகுதியில் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 132:15 அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே திருப்தி ஆக்குவேன். அதுதான் தேவன் கொடுக்குற வாக்கு தத்துவம். தேவன் நமக்கு கொடுக்குற சுதந்திருக்கிற தேசத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது அவர் அதன் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார், அதில் உள்ள ஏழைகளை அவர் பராமரிக்கிறார், போஷிக்கிறார். சங்கீதம் 107:20 வாசிக்கிற பொழுது பாருங்கள், அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். ஸோ இந்த பக்கம் ஆகாரம் ஆசீர்வதித்து கொடுக்குறார், திருப்தியாக இருக்கிறது. இந்த பக்கம் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிறார். மத்தேயு சுவிசேஷம் 17 வாசிக்கிறோம் பாருங்கள். 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 17-21 வசனத்தில் வாசிக்கிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா, அப்பத்தை ஆசீர்வதித்த 2 மீன்களையும் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்து அவர் 5000 பேருக்கு மேற்பட்டவர்களை போஷிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவள் திருப்தியாக சாப்பிட்ட பிற்பாடு மீதமிருந்த காரியங்களை கூடைகளில் எடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட எனது பாருங்கள், அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரின் கட்டளின்படி நடக்கிறவர்களுக்கு, அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு அவர் இப்படிப்பட்டதான ஒரு நாளும் ஆகாரத்தில் குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே போல் ஒவ்வொரு நாளும் நம்மை வியாதியிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறாராம். தேவனுடைய வசனம் நம்மை சுகமாக்குகிறது, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். அப்போது வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவர் தம்மை தேடுகிற பொழுது, அவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பொழுது தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவளை குணப்படுத்துகிறார், ஒவ்வொருவரையும் குணப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள் வருகிற போது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு சுகம் கொடுக்கிறார், பார்வை கொடுக்கிறார். தீவிரவாதக்காரனை மன்னித்து கட்டில் எடுத்து நடக்கும்படி செய்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் வாசிக்கிற போது அப்படி தான். அதோடு கூட அல்லாமல் நாம் ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று சொல்லி. பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வந்து நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்திலே பிதாவின் பரலோகத்தில் இல்லாமல் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கார் அல்லவா? அந்த இரட்சகர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் தரித்திரத்தையும் நமக்கு உண்டான சோதனைகளையும் சுமந்து தீர்த்தார் அல்லவா? நமக்கு விடுதலை கொடுத்தார் அல்லவா? அந்த தேவரை இன்றைக்கும் நாம் பார்க்கிற பொழுது அவருடைய தழும்புள்ள கரங்களால் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது, சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிறது. அந்த தழும்புகள் நமக்கு சுகம் கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியை, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அதுதான். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அவருடைய கட்டளைப்படி நடக்கிறவர்களாக, அவருக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழ்கிறவர்களாக நாம் இருக்கிற பொழுது அவர் நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறார், திருப்தியான ஆகாரம் கொடுக்கிறார். அவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை விலக்கி போடுகிறார், ஆன்மீக வாழ்க்கையில் ஆவிக்குரியத்தில் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, நாம் சுகம் பெற்றவர்களாக சாட்சியோடு கூட வாழ முடியும். இப்படிப்பட்டதான வாழ்க்கையை இந்த காலை வேளையில் ஆண்டவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, யாத்திராகமம் 23-25 படியாக ஆண்டவரே, நீர் எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. சங்கீதம் 107:20 படியாக நம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்துவீராக.
ஏசாயா 53 ஆண்டு வரை 5 உங்களுடைய தழுமுலால் நாங்கள் சுகமாகும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.